அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போதா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருளை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத கால். நிகழும் மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி 5/7/2015 ஞாயிற்றுக்கிழமை கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். அந்த குரு பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குள்ளான பலன்களை சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த மிதுன ராசிக்கான பலன்கள் தற்போது சொல்லப்படுகிறது. மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 இந்த 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இதுவரை தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமாகிய அந்த இடத்திலிருந்து 3ஆம் இடமாகிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். ஆக 2ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் சற்று ஆறுதலாக மனநிம்மதியுடன் இருந்து வந்த அந்த நிலையானது தற்பொழுது 3ஆம் வீட்டுக்கு மாறுவதால் பயப்பட தேவையில்லை. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். 3ஆம் இடத்தில் குரு வருவதால் தைரியத்தை சற்று குறைப்பார், அவ்வளவுதான். அந்த தைரியம் நமக்கு இருக்குமே ஆனால் எதை கண்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியம் சற்று எதை எடுத்தாலும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும்னு வச்சுக்கலாமே. அதான் 3ஆம் இடத்திற்கு வரும்போது கொஞ்சம் சற்று பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்று தான் இருக்கும். அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக மட்டுமே இந்த ஓராண்டு காலத்தில் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். இது கண்டிப்பான ஒரு இது. 3ஆம் இடமாகிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவதால் குழந்தை வேண்டி இருப்பவர்கள், குழந்தைக்காக காத்திருப்பவர்கள், குழந்தை வேண்டி இருப்பவர்கள் இந்த ஓராண்டு காலத்திற்கு குரு பகவானை வியாழந்தோறும் சென்று கொண்டக்கடலை 16 கொண்டக்கடலை எடுத்து அதில் ஊசியில் கோர்த்து மாலையாக போட்டு மல்லிகைப்பூவோ அல்லது முல்லைப்பூவோ சாற்றி நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து அதன் பிறகு இந்த குழந்தை பாக்கியம் வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தோமேயானால் இந்த ஓராண்டுக்குள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆக 3ஆம் இடத்திற்கு வருவதால் தைரியத்தை மட்டும்தான் குறைப்பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியம் மட்டும் சற்று குறைவாக இருக்கும். ஏனெனில் குரு இருக்கிற இடத்த பாதிப்பார்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆக 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானமாகி இருப்பதால் தைரியத்தை மட்டும் கொஞ்சம் குறைப்பார் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அங்கே அந்த குருவானவர் 3ல் இருந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீட்டை பார்ப்பதால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, 7ஆம் வீடு என்பது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், உறவினர்கள், நண்பர்கள், பங்குதாரர்கள் எல்லாவற்றையும் அந்த 7ஆம் இடம் தான் குறிக்கும். ஸோ இதுவரைக்கும் அந்த கணவன் மனைவியிட்ட ஒரு சின்ன சஞ்சலம், சலசலப்புகள் அதெல்லாம் இருந்துன்னா மறைஞ்சு கணவன் மனைவியிட்ட அந்யோன்யம் ஏற்படும். அதே போல் உறவினர்கள்ட்ட ஏதேனும் பகை இருந்து சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் அமைந்திருக்குமே ஆனால் அவர்கள்ட்டேருந்தும் உங்களுக்கு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் சண்டை போட்டு கடந்த ஓராண்டு காலமாக ஏதாவது பிரச்சனைன்னு பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களாம் திரும்ப சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நடைபெறும். அதே போல் பங்குதாரர்களிடையே ஏதேனும் மனக்கசப்பு அது போலலாம் இருந்ததுன்னா கூட அந்த மனக்கசப்பெல்லாம் விலகி இப்போ பங்குதாரர்கள்ட்ட ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு நன்மை கிடைப்பதற்கான பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதால் இதெல்லாம் கிடைக்குது. 7ஆம் பார்வைங்கிறது 3க்கு 5ஆம் வீடான 7ஆம் வீடாக இருப்பதால் புத்திரர்களால் கௌரவம் கிடைக்குங்கிறான். மிதுன ராசிக்காரர்களுக்கு பையங்களால், பசங்களால், மாணவர்களால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான, நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைப்பதற்கான அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தகப்பனாரோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தகப்பனார் ஏதாவது உடம்பு சரியில்லாமலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் ஆகி இப்போ அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். தகப்பனார் மூலமாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உடனடியாக கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கே
வேலை பார்ப்பவர்களுக்கு ஏதேனும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டியிருந்தால் அது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதுபோல் ஒருத்தவங்க எந்தெந்த இதில் இருக்காங்க, எந்தெந்த துறையில் இருக்காங்களோ அந்தந்த துறைக்கு சேர்ந்த மாதிரி என்னென்ன வகையில் அவங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அந்த பாக்கியங்களை கண்டிப்பாக இந்த ஓராண்டு காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக பெற்று தருவார். அதே போல் பிஜின்னு சொல்கிறாங்களே, பிஜி படிக்கிறது, பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதை போல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஓராண்டு காலங்களில் முயற்சி செய்தால் அவர்களுக்கு ஒரு எளிமையான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹெச்டிலாம் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பிஜி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்தால் எளிமையாக கிடைக்கும். அந்த இது எளிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த சகோதரிகளினால் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மிதுன ராசியை பொறுத்தளவு குரு பெயர்ச்சி மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நல்ல ஒரு அனுகூலமான நிலையை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மற்ற கிரகங்களான சனி 6இல் இருப்பதும் ராகு கேது 4-10 இருப்பது கூட ஒரு நல்ல நிலைமை தான். அதனால் இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசம்பருக்கு பிறகும் ராகு கேது பெயர்ச்சிகளினால் வேணுமானால் சற்று சிரமங்கள் சில தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க ஒழிய முதல்ல வரக்கூடிய இந்த 6 மாத காலங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 6 மாத காலங்கள் கழித்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அந்த காலகட்டங்களில் பார்த்து கொள்ளலாம். டிசம்பருக்கு பிறகு என்ன பண்ணணுங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். இப்போ 6 மாத காலங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குருவுக்கு வியாழக்கிழமை மல்லி முல்லை ஏதாவது ஒரு பூவை சாத்தி நெய் தீபம் ஏற்று வழிபட்டு வந்தால் இந்த தைரியம் குறைவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல போல்டாக எதையும் செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியத்தை கடவுள் கொடுப்பார். அதே போல் சீரியஸான இதாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களும் அந்த இதை பண்ணும்போது அவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு வாழ்வில் எல்லா வளமும் பெற எல்லாம் வல்ல முருகப்பெருமானை உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.